நல்லபடியா வந்து வாழுதான் பாக்குறது கிடையாது. நகை வேணும், பணத்தை வேணும், பங்களா வேணும்னு எதையாவது ஒண்ணு ஏப்ப சாப்பியை கட்டிட்டு வர வேண்டியது, அப்புறம் கொடுமைப்படுத்த வேண்டியது, அப்புறம் வீட்டு விட்டு ஓடி போயிட்டான்னு சொல்ல வேண்டியது. அந்த பொண்ணு எங்கேயாவது போய் வாழலான்னு போனா புருஷனை வீட்டுக்கு வந்துட்டான்னு சொல்ல வேண்டியது. பொண்ணுங்க தனியாவும் வாழ முடியல, கல்யாணம் பண்ணாமையும் வாழ முடியல, கல்யாணம் பண்ணி டைவர்ஸ் பண்ணியும் வாழ முடியல. எப்ப பாரு ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. கல்யாணம் பண்ணி புருஷன் நல்லா வச்சிருந்தா எதுக்குங்க டைவர்ஸ் வாங்க போறாங்க? புருஷன் சரியில்லைன்னா டைவர்ஸ் வாங்காம என்னத்த வாங்குறது? சரி டைவர்ஸ் வாங்கியாச்சு, நல்லபடியா வாழலாம்னு ஒரு வாழ்க்கையை தொடங்கினா புருஷனை கழட்டி விட்டுட்டு வேற எவனையோ கட்டிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறான்னு குறை வேற சொல்றது. இந்த ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளாக கூடாதுன்னு தான் அந்த பொண்ணு மருந்து குடிச்சு கார்லயே செத்து போச்சு. பொம்பளையா பிறந்தா கஷ்டத்தோட தான் வாழணும், அப்படி இல்லையா மருந்தை குடிச்சு சாகணும். இதெல்லாம் விட்டுட்டு நான் தனியா வாழ போறேன், எனக்கு பிடிச்ச வாழ்க்கையை அமைச்சுக்க போறேன்னால வாழ்ந்தோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு இந்த உலகத்துல பேரே வேற. இப்படி எல்லாம் பொம்பளை பிள்ளைங்களை குத்தி 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 கொள்றதுக்கு அவங்க மருந்து குடிச்சே சாவலாம். எத்தனையோ விஞ்ஞானத்திலையும் எத்தனையோ படிப்புலையும் எல்லாரும் உயர்ந்து வந்துகிட்டு இருக்கும் போது இந்த பொண்ணுங்க மேல போடுற விமர்சனம் மட்டும் குறையவே மாட்டேங்குது. விமர்சனத்துக்கு பயந்தவங்க சாக தான் செய்யறாங்க, விமர்சனத்தை எல்லாம் எதிர்த்து வாழணும்னு நினைச்சு வாழ்றவங்க நிம்மதி இல்லாம வாழ்றாங்க. என்னங்க வாழ்க்கை? பொண்ணுங்க லைஃப் எப்பவுமே ஊஞ்சலாடிட்டே தான் இருக்குமா?